ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி அன்பர்கள் தான் இந்த வீடியோவ கண்டிப்பா பார்க்கணும். ஓ! அடுத்த 5 வருஷம் அவங்க தான் நெறைய விஷயங்கள மாத்திக்கணும், சில விஷயங்கள் செய்யணும். ம். அதேபோல அடுத்த 2 1/2 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நெனச்சதெல்லாம் சாதிக்கலாம். ம். செய்ய முடியாததெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் நடக்கும். ஆனா, ஒரு வீடு இருக்கு. இன்னொரு வீடு பெருசா கட்டப் போறேன். அஷ்டம சனியில பண்ணக்கூடாது. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, ஓகே. வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. அஷ்டம சனியில என்ன ஆகும்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லங்க. அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கணும் அப்படின்னா, சார் கிட்ட நீங்க தாராளமா அஸ்ட்ராலஜி கத்துக்கலாம். அத தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்ல, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா, சோழி பிரசன்னம் மூலமா உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கு, கிரக நிலைகள் எப்படி இருக்கு, லைஃப் எப்படி எடுத்துட்டு போணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க சார அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்ல. டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ இன்னைக்கான டாபிக் ஒரு சூப்பரான டாபிக்கோட தான் வந்திருக்கேன். என்னன்னா, அடுத்த 5 வருஷம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் என்ன மாரி விஷயங்கள் நடக்கப் போகுது? அடுத்த 5 ஆண்டுகள் அப்படின்னா, இந்த 2026யும் சேர்த்து 30 வரைக்கும் 2030 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது? சுப மாற்றங்கள் என்ன? எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இதுதான் இன்னைக்கான டாபிக். இத பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஒரு 5 வருட பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது, ம். முக்கியமா வருட கிரகங்கள வச்சு தான் பலன் சொல்லப் போறோம். ஓகே. அப்ப அந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான். ம். 2 1/2 வருஷத்துக்கு ஒரு ராசி மாறிட்டே இருப்பார். ஆமா. அடுத்தது வந்து குரு பகவான். ம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி மாறிட்டு இருப்பார். அடுத்தது ராகு கேது. ராகு கேது 1 1/2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை மாறக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். ம். இதை வைத்து தான் நம்ம வந்து வருட கிரக பலனை சொல்றோம். ம். அடுத்த 5 வருஷம் அப்படின்னும் போது ம். இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் சில ராசிக்கு அதிகமா இருக்கும், சில ராசிக்கு கம்மியா இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா சொல்றேன், நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னி ராசி சார். கன்னி ராசிக்கு அடுத்த 5 வருஷங்கள் எப்படி இருக்க போகுது? 5 ஆண்டுகள்ல அவங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும்? சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நடக்கும் சார்? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி அன்பர்கள் தான் இந்த வீடியோவை கண்டிப்பா பார்க்கணும். ஓ. அடுத்த 5 வருஷம் அவங்க தான் நிறைய விஷயங்கள மாத்திக்கணும், சில விஷயங்கள் செய்யணும். ம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கன்னி ராசி என்பவர்களுக்கு நிவர்த்தி ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. ம். லாபஸ்தானத்துல குரு இருக்காரு. ம். உபஜயஸ்தானத்துல ராகு இருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கு. ம். அடுத்த ஒரு 1 1/2 வருஷம், அதாவது 2027, 28 ஆஃப் வரைக்கும் ம். எந்த பிரச்சனைகள் இல்லாம இவங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம். அதுல முக்கியமா கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் ம். அதிகமா சாதனை புரியக்கூடிய ஒரு முக்கியமான காலம். ஓ. ஏன்னா கன்னி ராசி அப்படின்னாவே அது ஒரு பெண் ராசி. அந்த பெண்கள் இருக்கக்கூடிய ராசி. அந்த பெண்கள் இருக்கக்கூடிய அந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமா சாதனையாளரா மாறுவதற்கான ஒரு அடுத்த 2 1/2 வருஷம் சூப்பரா இருக்கு. ம். பிரமாதமா இருக்கு. இந்த டைம்ல இவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ செய்து கொள்வது சிறப்பு. ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல வேலை, ம். தொழில் மாற்றங்கள் செய்து கொள்வது, வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு, திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பா நிவர்த்தி ஆயிடும். என்ன தோஷமா இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கண்டிப்பா என்ன தோஷமா இருந்தாலும் கல்யாணம் ஆகியே ஆகணும். அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருவார். அதே மாதிரி குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களை வெற்றியை கொடுப்பார். 2வது குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி உபஜயஸ்தானத்துல கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா, அனைத்து விதமான வம்பு வழக்குகள் வெற்றி கொடுப்பார். அது வந்து கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எதா இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த டைவர்ஸ் கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இடம் சம்பந்தமான தகராறா இருந்தாலும் சரி, பர்சனலா ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது பிசினஸ்ல செக்கு, ஏதாவது இந்த மாதிரி பிசினஸ்ல வர வேண்டிய பணம் சம்பந்தமான கேஸ் எதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா அடுத்த ஒரு 1 1/2 வருஷத்துல இருந்து 2 வருஷம் இருக்கு. அதே போல அடுத்த 2 1/2 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா, கன்னி ராசி என்பது அனைத்து விதமான போட்டிகளிலும் ஜெயிக்கக்கூடிய நேரம்.
அவங்க வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்க. நிறைய கன்னிராசியில் பண்ணலாம் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி ஆகணும், ஒரு சிஏ கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், ஒரு அட்வொகேட்டுக்கு நான் படித்து முடிச்சு எம்எல் படித்தே ஆகணும், ஃபாரினில் போய் டாக்டரேட் பண்ணணும், ஃபாரினில் போய் நான் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வாய்ப்பு. அது மாதிரி வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும், வெளிநாட்டில் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, ஏதாவது இம்போர்ட் பண்ணலாமா, ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணலாமா, எல்லா விஷயத்துலையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. அதே போல் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அதுமாதிரி கன்னிராசியாக இருந்தால் அரசியலில் இருக்காங்க, அரசியலில் மிகப்பெரிய ஆதாயம், பேர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம். தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய நேரம். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு. பணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து சோர்சஸ் வரும் இவங்களுக்கு. அதை பர்ஃபெக்டாக பயன்படுத்தினாங்கன்னா அடுத்த 2.5 ஆண்டுகள் பெரிய லெவலில் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அங்கே தான் ஒரு பிரேக் இருக்குது உங்களுக்கு. என்னன்னா அடுத்து வர்றது அஷ்டம சனி ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுனா ஒரு பெரிய லெவலில் அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு பிரேக் விழும்போது அந்த பிரேக்கை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இல்லை அதே ட்ராக்ல ஃபாஸ்ட்டாக போயிடுவோம்னா என்ன பண்ணுவாங்க, தப்பான ட்ராக்ல போயிடுவாங்க. இப்போ அங்கே தான் ப்ராப்ளம் இருக்குது. அதனால என்னன்னா 2027-28 வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் கன்னிராசி என்பதுக்கு வராது. எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், எல்லாமே செய்ய முடியும், சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இவங்க நினச்சதெல்லாம் சாதிக்கலாம், செய்ய முடியாதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் அடுத்த அஷ்டம சனி காலகட்டத்தில் அப்படியே கொஞ்சம் பிரேக் போட்டு திரும்பி பார்க்கணும். நம்ம இதில் வந்துட்டோம், இதில் என்னென்னலாம் தப்பு நடந்திருக்கு, இந்த தப்பை எப்படி திருத்திக்கலாம், சரி பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கணும். முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு கண்டினியூஸாக 1 வருஷம் 2 வருஷம் ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கு, நம்ம என்ன நினைப்போம், பரவாயில்ல அடுத்த லெவலுக்கு போகலான்னு யோசிப்பாங்க. அங்கே மாட்டக்கூடிய ஒரு நேரம். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பேன்ஷனாலும் சரி வேற ஏதாவது பிஸ்னஸாக இருந்தாலும் நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா, அது ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் நம்மக்கிட்ட அதுக்கான ரிசோர்ஸ் இருக்கா, அதுக்கான திறமை இருக்கா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. என்னன்னா இப்போ ஒரு ப்ராஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு திறமை இருக்க மாதிரி தெரியும். நம்ம வந்து பயங்கர புத்திசாலியாக தெரியும் நம்மளே. பரவாயில்ல, நாங்கள் ஒன்று பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு நான் 1 ரூபா தான் லாபம் வைக்கணும்னு நினச்சா 2 ரூபா கிடச்சிது அப்படின்னும் போது என்ன தோணும், பயங்கரமாக சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா அஷ்டம சனி வரும்போது நீங்கள் கீழே விழுந்து என்ன பிறனாலும் சரி ஒன்றும் நடக்காது, மண்ணு ஒட்டாது. அந்த மாதிரி பாதிப்புகளை மாட்டிக்குவாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் அந்த அஷ்டம சனியில் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது, புதுசாக வேலையை தேடக்கூடாது. நான் வீடு வண்டி வாகனம் பெருசாக வாங்குறேன், இப்போ ஒரு கார் இருக்குது அதை வச்சுக்கணும். இல்லை சார் எனக்கு இன்னொரு கார் இருந்தால் இங்கே போகிறதுக்கு யூஸ் ஆகும் அங்கே போகிறதுக்கு யூஸ் ஆகும்னு பண்ணாங்கன்னா பிரச்சனை வரும். ஒரு வீடு இருக்குது இன்னொரு வீடு பெருசாக கட்ட போகிறேன், அஷ்டம சனியில் பண்ணக்கூடாது, வேற ஒன்றும் கிடையாது, வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. அஷ்டம சனியில் என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணும் பிளான் பண்ணுறீங்க வச்சுக்கிங்க, அஷ்டம சனியில் என்ன ஆகணும் அது போய் 2 கோடி ரூபாய்க்கு நிற்கும். எதிர்பாராம இழுத்து யாராவது வந்து சொல்லுவாங்க, ஏங்க கட்டும்போதே என்னங்க சின்ன கட்டுறீங்க, இன்னொரு பெட்ரூம் சேர்த்து கட்டுங்க, நாளைக்கு பசங்க வளர்ந்துருவாங்க. அப்போ என்ன ஆயிரும், நம்மளுக்கும் தேவை வருமா இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், சரி அடுத்து ஒன்று பண்ணுவோம். கட்டி முடிக்கும் போது இன்டீரியர் பண்ணும்போது என்னங்க இப்படியா பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, இப்படி கண்ணுங்க அப்படி பண்ணுங்க, ஆட் பண்ணி என்ன ஆயிடும் அது பெரிய லெவலில் போய் பிரச்சனை மாட்டிக்கும். சரி பரவாயில்ல பண்ணிட்டா பிஸ்னஸ் அதே மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது, வேலை அதே மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது, அதில் திருப்பி ஒரு டவுன்ஃபால் இருந்தால் அதை சமாளிக்க முடியாத திறமை கம்மியாயிடும். அன்னைக்கு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அடுத்த 2028-30 வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எதை செஞ்சாலும் 1க்கு 3 வாட்டி யோசிச்சு, ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக தெரியும். அஷ்டம சனியில் என்ன ஆகும்னா நம்ம செய்யறதெல்லாம் தெளிவாக இருக்கும், நம்ம போகிறோம் செய்கிறோம் சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்னு நம்ம தான் காமிக்கும். ஆனால் 4 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அதில் என்னென்ன நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு எல்லாம் பாசிட்டிவாக தெரியும். அப்போ அந்த அஷ்டம சனி வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக கன்னி ராசி ஈஸியாகவே காதல் வரக்கூடிய ராசி. அந்த அட்ராக்ஷன்னால நிறைய பாதிப்புகள் வரும், தகாத பழக்க வழக்கங்களால ஒரு அவமானங்கள் ஏற்படும், இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அஷ்டம சனியில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைமில் போய் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டக்கூடாது, கவனமாக இருக்கிறது நல்லது. கன்னிராசிக்காரர்கள் அடுத்த 5 வருஷம், முதல் 3 வருஷம் ரொம்ப சூப்பர் டூப்பர்னு சொல்லிட்டீங்க, கடைசியில் இருக்கக்கூடிய 2 வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழிலாக இருக்கட்டும் இல்லை வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு தகவல் சார், நன்றி. வணக்கம் மேடம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சாரை நீங்கள் அஸ்ட்ராலஜி ரீதியாகவும்
உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை பிரசன்னம் பார்க்கணும், இல்லை வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குது, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் கிளாஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கற்றுக்கணும், இல்லை வாஸ்து கற்றுக்கணும், இல்லை நான் வந்து நியூமராலஜி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோவில் இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் இருக்குது, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.